शैले सदया पात्रं दीपक्यादि गुणार्णवम् यदीन्द्र प्रवणं वन्दे रम्यजामाधरं मुनिम् लक्ष्मीनाथ समारम्भां नाथयामुन मध्यमाः अस्मदाचार्य पर्यन्तां वन्दे गुरुपरम्पराः यो नित्यमच्युत पदाम्बुज युग्म रुग्म व्यामोहदस्तदिधराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैक सिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये தென்னரங்கர் சீரருளுக்கு இலக்காகப் பெற்றோம் தேவன் உரை திருப்பதியே இருப்பாகப் பெற்றோம் அந்நிய சீர்மானங்களையே உணவாகப் பெற்றோம் மதுரகவி சொற்படியே நிலையாகப் பெற்றோம் உன்னவராம் நம் குறவர் மொழிகள் உள்ள பெற்றோம் பொழுது நமக்கவை பொழுதுபோக்காகப் பெற்றோம் பின்னை ஒன்னுதலில் நெஞ்சு பேராமல் பெற்றோம் பிறர் மினக்கம் பொறாமையிலா பெருமையும் பெற்றோமே அபகதமதமானை ரத்திமோபாய அனிஷ்டை அதிகதபரமாத்தை ரத்த காமானபேட்சை நிகில ஜனஸ்கிருதிபிகி ருத்தித குரோத லோபை பரபரமுனி பிருத்தியை அஸ்துமே நித்ய யோகா அல்லும் பகலும் அனுபவிப்பார்தங்களுக்கு சொல்லும் பொருளும் தொகுத்துரைத்தான் அல்ல மணவாள மாமுனிவன் மாறன் மலைக்கே தடவா சந்தாதிதான் ஸ்ரீய பொதியான சர்வேஸ்வரனாலே மயர்வர மதிநலம் அருளப் பெற்றவர்கள் ஆழ்வார்கள். அந்த ஆழ்வார்கள் பரம்பரைக்கு தலைவராக விளங்கக்கூடியவர் சுவாமி நம்மாழ்வார். நம்முடைய ஆழ்வார் பரம்பரையானது எப்படி ஆரம்பிக்கிறது? பொய்கை ஆழ்வார் தொடக்கமாக நம் திருப்பாணாழ்வார் வரையிலே ஆழ்வார் பரம்பரை. ஆச்சாரிய பரம்பரையானது நாதமுனிகள் தொடக்கமாக நம் பிரமாண மாமுனிகள் ஈராக ஆச்சாரிய பரம்பரை. இதையே நம்முடைய பெரியவர்கள் பொய்கையாழ்வார் தொடக்கமாக பொய்யிலாத பிரமாண மாமுனிகள் வரையிலே என்று தெரிவிப்பார்கள். அந்த ஆச்சாரிய பரம்பரையிலும் ஆழ்வார்கள் பரம்பரையிலும் ஆச்சாரிய பரம்பரைக்கு தலைவராக விளங்கியவர் எம்பெருமானார், உடையவர், பாஷைக்காரர் என்று நம்மாலே கொண்டாடப்படக்கூடிய ராமானுஷன். ஆழ்வார்கள் பரம்பரைக்கு தலைவராக விளங்கக்கூடியவர் சுவாமி நம்மாழ்வார். நம்மாழ்வாரையே பிரபன்னஜன கூடஸ்தர் என்னும், மகுடாபரணன் என்னும், ஹானிமாறன் என்னும், மகுடபூஷண பாஸ்கரன் என்னும், நம்மாழ்வார் என்னும் நம் பெரியவர்கள் கொண்டாடுகிறார்கள். நம்பெருமாள் தானே சடகோபமுனியை நம் ஆழ்வார் என்று கொண்டாடினார். அந்த நம்மாழ்வாருக்கு வேதம் தமிழ் செய்த மாறன் என்று அழகான ஒரு திருநாமம் உண்டு. வேதங்கள் 4. அந்த 4 வேதங்களுக்கு துல்லியமாக 4 பிரபந்தங்களை அருளி செய்தார் நம்மாழ்வார். திருவிருத்தம் என்னும், திருமாசிரியம் என்னும், பெரிய திருவந்தாதி என்றும், திருவாய்மொழி என்றும் 4 பிரபந்தங்களை நம்மாழ்வார் அருளி செய்தார். அதிலே சாமவேத சாரமாக 1102 பாசுரங்கள், அதை திருவாய்மொழி என்று நம்முடைய பெரியவர்கள் தெரிவிக்கிறார்கள். சாமவேத சாரமாக திருவாய்மொழியை அருளி செய்தார் நம்மாழ்வார். அதற்கே தீர்க்க சரணாகதி என்று பெயர். அந்த தீர்க்க சரணாகதி என்று கொண்டாடப்படக்கூடிய இந்த திருவாய்மொழிக்கு 5 வியாக்கியானங்கள் அமைந்துள்ளது. அந்த 5 வியாக்கியானங்களிலே சேட்டமாக கொண்டாடப்படக்கூடியது சுவாமி நம்பிள்ளை அருளி செய்த ஈடு 36,000 படி என்று விளங்கக்கூடிய ஈடு வியாக்கியானம். லோகதேசிகன் என்றும் நம்பூர் வரதாச்சாரியர் என்றும் கொண்டாடப்படக்கூடிய மகனியர் சுவாமி நம்பிள்ளை. அவர் அருளி செய்த பரமபோக்கியமான வியாக்கியானம் ஈடு 36,000 படி. இந்த திருவாய்மொழிக்கு உண்டான ஏற்றமாவது என்ன? இதை அழகியவனவாள பெருமாள் நாயனார் ஆச்சாரிய ஹிருதயத்திலே அருளி செய்தார். வேதாதிகளில் பௌருஷ, மானவ, கீதா, வைஷ்ணவங்கள் போலே அருளி செயலில் இது சாரம். வேதாதிகளில் வேதம் தொடக்கமான பிரமாணங்களில் பௌருஷ, புருஷ சுத்தத்திற்கு ஈடான வேறொரு சுத்தம் கிடையாது. மானவ, தர்மசாஸ்திரங்களிலே மனு தர்ம சாஸ்திரத்துக்கு ஈடான சாஸ்திரம் வேற ஒன்றும் கிடையாது. கீதா, எம்பெருமான் கீதாச்சாரியன் தேர்தட்டிலே நின்று கொண்டு சோதிவாய் திறந்து அருளி செய்த பரமபோக்கியமான சாஸ்திரம் கீதா சாஸ்திரம். அதற்கு ஈடு இணையான சாஸ்திரம் வேறு ஒன்றும் கிடையாது. அதே போல புராணங்களுக்குள்ளே ஸ்ரீ விட்டு புராணத்தை காட்டிலும் உயர்ந்ததான புராணம் எதுவும் கிடையாது என்றும் நம்முடைய பெரியவர்கள் தெரிவிக்கிறார்கள்.
எப்படி புருஷ சுத்தத்திற்கு ஈடானது எதுவும் இல்லையோ, எப்படி மனுதர்ம சாஸ்திரத்துக்கு ஈடானது எதுவும் இல்லையோ, எப்படி கீதா சாஸ்திரத்தை காட்டிலும் உயர்ந்ததான சாஸ்திரம் எதுவும் கிடையாதோ, எப்படி ஸ்ரீ விஷ்ணு புராணத்தை காட்டிலும் உயர்ந்ததான புராணம் கிடையாதோ, அதே போல அருளி செயலில் ஆழ்வார்கள் அருளி செய்த 4000 பிரபந்தங்களில் இது சாரம் என்று தெரிவிக்கிறார் அழகிய மணவாள பெருமாள் நாயனார். இது என்பதாலே திருவாய்மொழி என்று நம்முடைய பெரியவர்கள் தெரிவிக்கிறார்கள். ஆழ்வார்கள் அருளி செய்த பிரபந்தங்களிலே திருவாய்மொழியை காட்டிலும் உயர்ந்ததான பிரபந்தம் கிடையாது. அதே போல அந்த திருவாய்மொழிக்கு அமைந்ததான வியாக்கியானங்களிலே 736,000 படி என்றதான வியாக்கியானத்தை காட்டிலும் உயர்ந்ததான வியாக்கியானம் மற்றொன்று கிடையாது. இது மட்டும் கிடையாது, இந்த 7 வியாக்கியானத்துக்கு இன்னொரு ஏற்றம். பெருமாள் தானே இந்த 7 வியாக்கியானத்தை தானே திருச்செவி சாத்தி அருளினார். இதை நம்முடைய பெரியவர்கள் அத்தியாச்சரியமாக தெரிவிக்கிறார்கள். எம்பெருமான் நாட்டிமார் திருவோலக்கமாக ஆழ்வார்கள் எழுந்தருளி இருக்க வடமாள மாமன்களை நியமித்தார். நீர் நம் திருமுன்பே 7 வியாக்கியானத்தை ஒரு சம்பத்திரம் உபன்யசிக்க வேண்டும் என்று தெரிவிக்க வடமாள மாமனிகளும் நம்பெருமாள் முன்பே ஒரு சம்பத்திரம் இந்த திருவாய்மொழி 7 வியாக்கியானத்தை அருளி செய்தார். ஆகவேதான் இதை துணை பேச்சு என்று பெரியவர்கள் தெரிவிக்கிறார்கள். இது துணை பேச்சுன்னா எது தனி பேச்சு? சக்கரவர்த்தி திருமகன் தன் குமாரர்களான லவன் குஷன் அவர்களை கொண்டு அவர்கள் மூலமாக ஸ்ரீராமாயணம் திருச்செவி சாத்தி அருளினார். அது தனி பேச்சு என்று தெரிவிக்கப்படுகிறது. நம்பெருமாள் நாட்டிமார்கள் தொடக்கமாக ஆழ்வார்கள் திருவோலக்கமாக எழுந்தருளி இருக்க வடமாள மாமனிகளை கொண்டு 736,000 படி உபன்யாசத்தை கேட்டருளினாரே, இதை துணை பேச்சு என்று தெரிவிக்கிறார்கள். ஆக நம்பெருமாள் தானும் கொண்டாடியதான வியாக்கியானம். ஆகவேதான் வடமாள மாமனிகளுக்கு ஈட்டு பெருக்கர் என்பதான திருநாமம் உண்டானது. இப்புவியில் அரங்கேசற்கு ஈடளித்தான் என்று மணவாள மாமனிகளுக்கு கொண்டாட்டமும் உண்டு. அந்த மணவாள மாமனிகள் தான் நம்மளை அருளி செய்த 7 வியாக்கியானத்திலே நம்மை பறிகொடுத்தார். அதற்கு அனுகுணமாக ஒரு பிரபந்தம் அருளி செய்தார். அதுவே திருவாய்மொழி 100 என்றதாக கொண்டாடப்படுகிறது. திருவாய்மொழி 1102 பாசுரங்கள், 100 பதிகங்கள். இந்த 100 பதிகங்களுக்கும் சாரமாக 1102 பாசுரங்களுக்கும் சாரமாக மணவாள மாமனிகள் அருளி செய்த பிரபந்தம் தான் திருவாய்மொழி 100. இந்த மணவாள மாமனிகள் அந்தாதி என்றதான தமிழ் தொடையிலே அருளி செய்தார். அப்ப அந்தாதி அப்படின்னா என்னது? அந்தாதி என்னால் ஒரு பாசுரம். பாசுரத்தினுடைய கடைசி சொல்லானது பாசுரத்தினுடைய கடைசி அடியிலே வரக்கூடிய கடைசி சொல்லானது அடுத்த பாசுரத்தின் ஆரம்பத்திலே முதற் சொல்லாக அமைய வேண்டும். ஒரு பாசுரத்தின் அந்தமானது அடுத்த பாசுரத்தின் ஆதியாக அமைய வேண்டும். இதைத்தான் அந்தாதி, அந்தமே ஆதி என்று தெரிவிப்பார்கள். எதுக்காக அந்தாதி என்றதான ஒரு பாசுர கிரமம் உண்டானது என்றால், பாசுரங்களை மனப்பாடம் செய்வதற்கு அந்தாதி தொடை என்பது மிகவும் சுலபமானது என்று தமிழ் அறிஞர்கள் தெரிவிக்கிறார்கள். அப்ப அந்தாதி தொடை என்பதற்கு தமிழ் இலக்கணம் என்ன கூறுகிறது என்றால், அடிதோறும் இறுதிக்கண் நின்ற சீரும், இறுதிக்கண் நின்ற அசையும், இறுதிக்கண் நின்ற எழுத்தும் மற்றை அடிக்கு ஆதியாக தொடுப்பது. இது அந்தாதியினுடைய இலக்கணம். அதாவது அடிதோறும் இறுதிக்கண் நின்ற ஒரு அடியிலே கடைசியிலே நிற்கக்கூடிய சி அல்லது அசை அல்லது எழுத்து, இதுவே மற்றை அடிக்கு
அடுத்த அடிக்கு ஆதியாக ஆரம்பமாக இதுல இப்போ அமைவதுன்னு சொல்லியிருக்கலாம், சொல்லல. தொடுப்பது என்று இலக்கணம் தெரிவிக்கிறது. என்ன காரணம் என்றால் அந்தாதி என்பது அழகான மாலை, மாலையைத்தானே தொடுப்பார்கள். ஆக அந்தாதி என்பது ஒரு பாமாலையை தொடுப்பது போல அமைந்தது என்று தமிழ் இலக்கணம் தெரிவிக்கிறது. அப்போ அந்தாதிக்குதான் லட்சணம்னு சொன்னா, இப்ப 4000 அந்தாதி பாசுரங்கள் என்னதுன்னு பார்க்கணும். இயற்பாவுல 8 பிரபந்தங்கள் அந்தாதி துடையிலே அமைந்தது. மதுரவி ஆழ்வார் அருளி செய்த கணினும் சிறுத்தாம்பு அந்தாதி தொடையிலே அமைந்தது. பெரியாழ்வார் அந்தாதி தொடையிலே பாசுரங்கள் பாடியிருக்கார். திருமங்கை ஆழ்வார் அந்தாதி தொடையிலே பாசுரங்கள் பாடியிருக்கார். திருவாய்மொழி முழுவதுமே அந்தாதி தொடைதான். அப்போ இத்தனை பாசுரங்களுக்கும் இல்லாத ஏற்றம் மாமனிகள் அருளி செய்த திருவாய்மொழி நூற்றந்தாதிக்கு உண்டு என்று நம்முடைய பெரியவர்கள் தெரிவித்தார். அதற்கு என்ன காரணம்? அதற்கு இதான் காரணம். என்ன காரணம் என்னால், மணவாள மாமனிகள் திருவாய்மொழி நூற்றந்தாதிக்கு என்று பிரத்யேகமாக சில லட்சணங்களை வைத்தார். அது என்னதுன்னு பார்க்கணும். முதல்ல ஒரு பதிகத்துக்கு ஒரு பாசுரம், நம்மாழ்வார் அருளி செய்த ஒரு பதிகத்தினுடைய சாரமாக ஒரு பாசுரம். இரண்டாவது, நம்மாழ்வார் இந்த பதிகத்தை ஆரம்பிக்கும் பொழுது எந்த சொல்லை கொண்டு ஆரம்பித்தாரோ அதே போல மணவாள மாமனிகள் தானும் அந்த ஒரு பாசுரத்தினுடைய முதல் சொல்லை அமைக்க வேண்டும். மூணாவது, நம்மாழ்வார் பதிகத்தை எந்த சொல்லை கொண்டு முடித்தாரோ அதே போல மணவாள மாமனிகளும் தான் சாரமாக பாடக்கூடிய ஒரு பாசுரத்தினுடைய இறுதி சொல்லை அமைக்க வேண்டும். சரி. நாலாவது, ஒவ்வொரு 10 பாசுரங்களிலும் ஆழ்வார் தாற்பயமாக எதை திருவுள்ளம் பற்றினாரோ அதை இந்த ஒரு பாசுரத்திலே தெரிவிக்க வேண்டும். ஐந்தாவது, ஒவ்வொரு பாசுரத்திலும் ஆழ்வாருடைய திருநாமம் அமைய வேண்டும். ஆறாவது, இது வெண்பாவிலே அமைய வேண்டும். ஏழாவது, ஓரோர் பதிகத்திலும் ஆழ்வார் எதை திருவுள்ளம் பற்றினாரோ அதையே ஆழ்வாரளவும் இந்த பாசுரத்திலே தெரிவித்து பாசுரத்தை தலை கட்ட வேண்டும். இது மணவாள மாமனிகள் திருவாய்மொழி நூற்றந்தாதிக்கு என்று காட்டிக் கொடுத்த விசேஷமான லட்சணங்கள். அப்போ இத்தனை லட்சணங்களோடு அந்தாதி தொடையிலே ஒரு பிரபந்தம் அருளி செய்ய வேண்டும் என்றால் அது மணவாள மாமனிகளால் மட்டுமே முடியும் என்பது நம்முடைய பெரியவர்கள் தெரிவித்ததான வார்த்தை. இதுக்கு என்ன காரணம்? இவ்வளவு சிரமப்பட்டு மணவாள மாமனிகள் திருவாய்மொழி நூற்றந்தாதி அருளி செய்தாரே, அதற்கு என்ன காரணம்? நம்மிடத்துல இருக்கக்கூடிய காருண்யம் தான். எப்படி நம்முடைய எதுவரி எதிராஜியர் இப்பொழுது காலதேச வர்த்தமானம் சற்று சிரமமாக இருக்க, இந்த நேரத்திலே பகவத் விஷய காலக்ஷேபமே நடக்க வேண்டும் என்றுதான வாத்சல்யத்தினாலே பெரியவர்களை கொண்டு மணவாள மாமனிகள் வைபவமாக உபன்யசிக்க வேண்டும் என்று எப்படி நியமித்து அருளினாரோ அதே போல மணவாள மாமனிகளும் நம்மிடத்திலே பரமப்பிரீதி கொண்டு இந்த திருவாய்மொழி நூற்றந்தாதியை அருளி செய்தார். அப்ப 1102 பாசுரங்கள், 100 பதிகங்கள், 100 பாசுரங்கள். அப்போ ஒரு பதிகத்துல 10 பாசுரங்கள் அல்லது 11. அந்த பாசுரங்களுடைய தாற்பயமாக ஒரு பாசுரம். இது எப்படி ஆழ்வார் அமைத்தார் அப்படிங்கிறத பார்க்கலாம். 2வது திருவாய்மொழி உபதேசம். வீடுமின் முற்றவும் வீடு செய்து உம்முயிர் வீடுடையானிடை வீடு செய்வினே, மின்னின் நிலையில மண்ணுயிராக்கைகள் என்னுமிடத்தீரை உண்ணுமின் நீரே, நீர் நுமது எண்ணிவை வேர்முதல் மாய்த்து இறை சேர்மின் உயிர்க்கு அதன் நேர் நிறையில்லே, இல்லதும் அல்லதும் உள்ளது அவனுரு தெல்லையில் அன்னலம் புல்குபற்றற்றே, பத்திரன் ஈசவும் முத்தவும் நின்னனன் பத்திலையாய் அவன் முத்திலடங்கு அடங்களில் சம்பத்து அடங்க கண்டு
ஈசன் அடங்களில் அகுதன்னு அடங்குக உள்ளே உள்ள முறை செயல் உள்ளையும் உன்னையும் உள்ளி கெடுத்து இறை உள்ளில் ஒடுங்கு ஒடுங்க அவன்கண் ஒடுங்கலும் எல்லாம் விடும் இன்னும் ஆக்கை விடும் பொழுதன்னே என்று உபதேச பாசுரமாக ஆழ்வார் பாடினார். இதுக்கு தாற்பயமாக வடவாள மாமனிகள் ஒரே ஒரு பாசுரம் திருவாய்மொழி நூற்றந்தாதியிலே அருளை செய்தார். நம்மாழ்வார் எப்படி ஆரம்பிக்கிறார்? வீடு முற்றமும் வீடு செய்து. அதுக்கு என்ன அர்த்தம்ங்கிறது அப்புறம். அப்ப ஆரம்பிக்கிறப்ப வீடுமின் முற்றமும்னு ஆரம்பிச்சிருக்க வடவாள மாமனிகள் இதுக்கு சாரமாக ஒரு பாசுரம் அருளை செய்தார். அந்த பாசுரம் எப்படி ஆரம்பிக்கிறார்? வீடு செய்து. அங்க வீடுமின் முற்றமையும் இருக்கா. இங்க மாமுனிகள் ஆரம்பிக்கும் பொழுது எப்படி ஆரம்பிக்கிறார்? வீடு செய்து மற்றவையும் மிக்க புகழ் நாரணந்தாள் நாடு நலத்தாலடைய நன்குரைக்கும் நீடு புகழ் வன்குருகூர் மாறன். அப்போ அந்த 10 பாசுரங்களிலே தெரிவிக்கப்பட்ட சாரம், அதுக்கு மேல ஆழ்வார் உபதேசித்த சாரத்தினுடைய அளவு தானும் இந்த பாசுரத்திலே தெரிவித்து, அதற்கு மேல 4 அடிகளாலே அமைத்து, அதற்கு மேல ஆழ்வாருடைய திருநாமத்தையும் அதிலே அமைத்து ஆடினார். ஆக ஆழ்வார் எந்த கிரமத்திலே ஆரம்பித்தாரோ அதே கிரமத்திலே ஆரம்பித்தார். ஆழ்வார் பாசுரம் எப்படி ஆரம்பிக்கிறார்? ஆழ்வார் உயர்வரான்னு ஆரம்பித்தார். அடுத்த பதிகம் எப்படி ஆரம்பிக்கிறார்? ஆழ்வார் வீடுமின் முற்றமும்னு ஆரம்பிக்கிறார். அப்போ வடவாள மாமனிகள் முதல் பதிகம் அருளி செய்தவர் எவ்வாறு பாசுரம் பாடுகிறார்? உயர்வே பரன்படியை உள்ளதெல்லாம் தான் கண்டு உயர்வேதம் நேர்கொண்டு உரைத்து மயர்வேதம் வாராமல் மானிடரை வாழ்விக்கும் மாறன் சொல் வேறாகவே விளையும் வீடு. உயர்வேன்னு ஆரம்பித்தார், வீடுன்னு முடிச்சார். சரி, இப்படி ஆழ்வார் 100 பதிகங்கள் பாடினார். இந்த 100 பதிகங்களுக்கு ஏதேனும் கணக்கு உண்டா? ஏதேனும் ஒரு அவதி உண்டா என்னால் அழகிய வடவாள பெருமாள் நாயனார் இந்த 100 பாசுரங்களையும் 2ஆக பிரித்தார். எப்படி? 73 பதிகங்கள் ஒரு கிரமத்திலே, 27 பதிகங்கள் இன்னொரு கிரமத்திலே. அது என்னது 73 பதிகங்கள்? அது அழகிய வடவாள பெருமாள் நாயனார் தானே தெரிவிக்கிறார் ஆச்சாரிய ஹிருதயத்திலே. ஆழ்வார் 73 பதிகங்கள் ஆழ்வாராக அருளி செய்தார். 27 பதிகங்கள் ஆழ்வார் என்ற நிலையை விட்டு ஆழ்வார் நாயகி என்ற நிலையை அடைந்து அருளி செய்தார். இதையே ஞானத்தில் தன் பேச்சு, பிரேமத்தில் பெண் பேச்சு என்று அழகிய வடவாள பெருமாள் நாயனார் தெரிவிக்கிறார். ஞானமாவது என்ன? ஆழ்வாருக்கு ஞானம் என்பது எம்பெருமான் ஸ்ரீயப்பதியாய் அவாப்த சமஸ்த காமனாய் சமஸ்த கல்யாண குணாத்மகனான சர்வேஸ்வரன் மாறி மாறி பலபிறப்பும் பிறந்து ஜென்ம பரம்பரைகளிலே தோள் மாறி நித்திய சம்சாரியாய் போந்த இவரை அடியை அடைந்து உள்ளம் தேறி ஈரில் இன்பத்து இருவள்ளம் ஞான் மூழ்கினன்னு தம் திருவாயாலே அருளி செய்யலாம்படி அயர்வர மதிநலம் அருளினான். இது ஆழ்வாருடைய வைபவம் என்ன என்பதை நம்மளை ஸ்ரீயப்பதி 3ஆம் ஸ்ரீயப்பதிபடியிலே தெரிவிக்கிறார். அப்ப ஆழ்வாருக்கு எம்பெருமான் மயர்வர மதிநலம் அருளினார். ஆழ்வாருக்கு மயர்வர மதிநலம் அருளி அந்த ஆழ்வாருக்கு தன்னை அனுபவிக்கக்கூடிய ஞானத்தையும் கொடுத்தான். அந்த ஞானத்தையும் கொடுத்து ஆழ்வாரை தன்னை அனுபவிக்குமாறு செய்தான். அவ்வாறு அனுபவிக்க செய்து அந்த அனுபவத்தையே 1102 பாசுரங்களாக அருளி செய்யவும் செய்தான் எம்பெருமான். அதுல 73 பதிகங்கள் ஆழ்வாராக இருந்து அருளி செய்தது, அதாவது ஞானத்தில் தன் பேச்சு. அடுத்தது நாயனார் தெரிவிக்கிறார் பிரேமத்தில் பெண் பேச்சு. ஆழ்வாருடைய ஸ்ரீ என்ன? பக்தி, பரபக்தி, பரஜானம், பரமபக்தி தலையெடுத்தது ஆழ்வாருக்கு. பரமபக்தி தலையெடுத்த ஆழ்வார் தான் ஆணான தன்மையை இழந்தார்.
பெண்ணிலையை அடைந்தார். அப்ப பராங்குசனாக விளங்கிய ஆழ்வார் பராங்குச நாயிகா என்று ஆழ்வார் நாயகியான நிலையை அடைந்தார். இப்போ இந்த இடத்துல அவர்கள் நம்மாழ்வார் ஆண் பிள்ளையானவர் எப்படி பெண்ணாக பாசுரம் பாடினார்? இதற்கு நம்மளை அழகான சமாதானம் தெரிவித்தார். பெருக்காறு பலதலைத்து கடலை நோக்குமா போலே, பெருக்காறு பலதலைத்து கடலை நோக்குமா போலே அப்படின்னா ஆற்றுல அபாரமான வெள்ளம், அபாரமான வெள்ளம் தானா என்னாகும்? வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும். பெருக்கெடுத்து ஓடிய வெள்ளம் பல இடங்களிலே பரவும். பல இடங்களிலே பரவிய வெள்ளமானது கடைசியிலே கடலை சென்று. அதே போல நம்மாழ்வாரும் பெண்ணாக மாறினார். பராங்குச நாயகி என்று திருநாமத்தை ஏற்றுக்கொண்டார். பராங்குச நாயகி என்று பாசுரங்கள் பாடினார். அவ்வாறு பராங்குச நாயகி என்று ஆழ்வார் பாடிய பதிகங்கள் 27 பதிகங்கள். இந்த 27 பதிகங்களுக்கும் ஒரு கணக்கு உண்டு. அதாவது பராங்குச நாயகி என்ற நம்மாழ்வார் பராங்குச நாயகியாக பாசுரங்கள் பாடினார். ஒரு நாயகி என்று சொன்னார், அந்த பெண்ணுக்கு ஒரு தாயார் உண்டல்லவா? அப்ப நம்மாழ்வாரே பராங்குச நாயகியின் தாயாராகவும் பாசுரங்கள் பாடினார். ஒரு பெண் என்றால் அவளுக்கு தோழி உண்டே. நம்மாழ்வாரே பராங்குச நாயகியின் தோழியாகவும் பாசுரம் பாடினார். ஆக நம்மாழ்வார் பராங்குசன், நம்மாழ்வார் நாயகி பராங்குச நாயகி, பராங்குச நாயகியின் திருத்தாயார், பராங்குச நாயகியின் தோழி என்று 4 முகங்களாலே நம்மாழ்வார் இந்த 100 பதிகங்களையும் பாடினார். சதுர்முக சமாக்கியாமிகி ஷடகோப முனௌஸ்திதா ஸ்வவாச்சா மாத்ரு துகித்ரு சகீவாச்சாஜ வர்ணனா என்று நம்முடைய பெரியவர்கள் தெரிவிக்கிறார்கள். பராங்குசன் என்ன, பராங்குச நாயகி என்ன, பராங்குச நாயகியின் தாயார் என்ன, பராங்குச நாயகியின் தோழி என்ன, 4 முகங்களாலே பாசுரங்கள் பாடினார். நம்மாழ்வார் ஒரு பதிகம் பாடி அதனுடைய சாரமாக ஒரு பாசுரத்தை மணவாள மாமன்கள் அருளி செய்தார்னு பார்ப்போம். இப்ப நம்மாழ்வார் பராங்குச நாயகியாகவும் பாசுரம் பாடினார்னு சொன்னா, மணவாள மாமன்கள் பாசுரம் பாடுகின்ற பொழுது பராங்குச நாயகி பாடிய பாசுரத்தையும் அதனுடைய தாற்பயம் குறையாமல் தெரிவிக்க வேண்டும். அதற்கு மேல பாசுரம் பாடிய நம்மாழ்வாரையும் தெரிவிக்க வேண்டும். அதற்கு மேல அந்தாதி தொடையரையும் இருக்கணும். அதற்கு மேல பெண்பாகவும் இருக்க வேண்டும். அதற்கு மேல ஆழ்வார்படி மணவாளம் அவர்கள் திருவாய்மொழி நூற்றந்தாதியிலே அருளி செய்தார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா அது என்னங்கிறது புரியும். ஆழ்வார் பராங்குச நாயகியாக எம்பெருமானுக்காக காத்துக் கொண்டிருந்தார். வருகிறேன் என்று சொன்ன எம்பெருமானோ வந்து சேரவில்லை. பராங்குச நாயகிக்கு எம்பெருமானை புரிந்த விஸ்லேஷ வியசனம். விசேஷம் என்றால் எம்பெருமானை பிரிந்த அனுபவம். எம்பெருமானை பிரிந்த அனுபவம் என்றால் அனுபவித்த ஆழ்வார் அந்த எம்பெருமானை மானசீகமாக பிரிந்தார். அந்த பிரிந்ததாலே உண்டானதான பிரிவு அதுதான் விசேஷம். அவ்வாறு எம்பெருமானை பிரிந்து விசேஷ தசையிலே இருக்கக்கூடிய ஆழ்வார் எம்பெருமான் வராத பொழுது அந்த எம்பெருமானிடத்திலே தன்னை பற்றிய தகவலை தெரிவிக்க வேண்டும் என்று யாரையேனும் அனுப்ப வேண்டும் என்று தீர்மானம் செய்தார். யாரை அனுப்புவது என்று பார்த்தார். தன்னுடைய நிலை யாருக்கு நன்றாக புரியுமோ அவர்களை அனுப்ப வேண்டும். ஆகவே அங்கே பார்த்தார். அவர் முன்பு ஒரு அழகான ஒரு நாரை பறவையானது இருந்தது. அந்த நாரை பறவையை கூட்டார். அந்த நாரை பறவை அந்த பெண் பறவையானது தன் ஆண் பறவையோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலம். நாரை பறவையை அழைத்தார். நாரப்பறவை வந்தது. என்ன பண்ணணும், என்ன வேணும் அப்படின்னது. அதை ஆழ்வார் தெரிவித்தார். அஞ்சிறையமடனாராய் அழியத்தாய்
நீயும் நின் அஞ்சரையர் சேவருமாய் ஆவாவன் எனக்கிறங்கி எஞ்சிறைக்குள் உயர்த்தார்க்கியன் விடுதூதாய் சென்னக்கால். அழகான பாசம். இந்த இடத்துல என்ன சொல்றார் ஆழ்வார்? ஏன் நாரை பறவையே, நீ எனக்காக எம்பெருமானிடத்திலே தூது செல்ல வேண்டும். எம்பெருமானிடத்திலே தூது சென்று என்னுடைய நிலைமையை எம்பெருமானிடத்திலே தெரிவிக்க வேண்டும். எம்பெருமானிடத்திலே நான் படும் அவஸ்தையை தெரிவிக்க வேண்டும். அம் சிறை மடனாராய் அழகியதான பக்ஷங்களை உடைய பெண்ணாரை பறவையே, நீயும் உன்னுடைய சேவலுமாக ஆனந்தமாக இருக்கின்றீர்களே, அதை போல நானும் எம்பெருமானோடு ஆனந்தமாக இருக்க வேண்டும். அதற்காக எம்பெருமானிடத்துல எனக்காக நீ தூது செல்ல வேண்டும். மற்றைய பாசுரங்களுக்கும் இந்த பாசுரத்துக்கும் வித்தியாசம் உண்டு. மற்றைய பாசுரங்குள்ள ஆழ்வார், தானாக பாடக்கூடிய ஆழ்வார் தன்னலையை தானாகவே தெரிவித்தார். இந்த பாசுரத்துல தான் ஆழ்வார் பெண்ணானார், பராங்குச நாயகியானார். பராங்குச நாயகியான ஆழ்வார் பாசுரம் பாடுறார். அதுவும் ஆச்சரியம் இல்ல. அதுக்கு மேல ஒரு ஆச்சரியம், ஒரு பறவையை தூது விடுகிறார். அப்ப ஏற்கனவே திருவாய்மொழி நூற்றந்தாதி அப்படின்னா இத்தனை லட்சணம் இருக்கணும்னு பார்த்தோம். இப்போ இந்த பெண்ணாக பாசுரம் பாடுகின்ற ஆழ்வார் பாடுறாரு. இந்த பாசுரத்துக்கு மணவாள மாமுனிகள் தாத்பரியமாக ஒரு பாசுரம் அருளி செய்ய வேண்டும் அல்லவா? அப்போ இதுல மணவாள மாமுனிகளுக்கு இன்னும் ஒரு நிர்பந்தம் அதிகம். ஆழ்வார் அருளை செய்த ஒரு சில பதிகங்களிலே அதுக்கு தாத்பரியமாக மணவாள மாமுனிகள் அருளி செய்த பாசுரமாவது என்ன என்பதை இந்த கோட்டியிலே மேலே இருக்கக்கூடிய அவகாசத்திலே நாமும் அனுபவிக்கலாம். ஆழ்வார் முதல் பாசுரம் ஆரம்பிக்கிறார். உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன், அயர்வர மதிநலம் அருளினன் எவனவன், அயர்வரு அமரர்கள் அதிபதி எவனவன், துயரரு சுடரடி தொழுது எழு என் மனனே அப்படின்னு ஆரம்பித்தார். ஆரம்பித்து 10 பாசுரங்கள் முதல் பதிகம் முடிந்தது. இப்ப திருவாய்மொழி நூற்றந்தாதியினுடைய லட்சணங்களில் ஒரு லட்சணமாவது என்ன? ஒரு பதிகத்திலே ஆழ்வார் என்னென்ன விஷயங்களை திருவுள்ளம் பத்தினாரோ அதை தவறாமல் மாமுனிகள் தான் அருளி செய்த ஒரு பாசுரத்திலே தெரிவிக்க வேண்டும். சரி, இப்ப நம்மாழ்வார் இந்த முதல் பதிகத்திலே என்னென்ன விஷயங்கள் அருளி செய்தார்னு பார்க்க. ஆழ்வார் எம்பெருமானை பற்றியதான என்னென்ன வைபவங்களை திருவுள்ளம் பத்தினார்னு பார்க்க. அப்ப இந்த 10 பாசுரங்கள் ஆழ்வார் அருளி செய்தது என்ன சொல்றார்? எம்பெருமானுக்கு 2 ஆகாரங்கள். எப்படி? ராஜாவுக்கு சத்திர சாமராதிகளை போலே, ஒரு பக்ஷிக்கு 2 பக்ஷங்களை போலே, ஆச்சாரியனுக்கு 2 லட்சணங்களை போலே எம்பெருமானுக்கும் 2 ஆகாரங்கள். ஆச்சாரியனுக்கு 2 லட்சணங்கள் என்ன? ஞானம், அனுஷ்டானம். ராஜாவுக்கு 2 லட்சணங்கள் என்ன? சத்திரம், சாமரம். ஒரு பறவைக்கு 2 லட்சணங்கள் என்ன? 2 பக்ஷங்கள். அதுபோல எம்பெருமானுக்கும் 2 லட்சணங்கள் உண்டு. ஒன்று அகில கேய பிரத்யநீகத்துவம், இரண்டாவது கல்யாணைகதானத்துவம். அதாவது எம்பெருமான் கேய குணங்களுக்கு எதிர்த்தட்டாக இருக்கிறான். தோஷ குணங்கள் இல்லாதவனாக இருக்கிறான். அது மட்டும் கிடையாது, கல்யாண குணங்களுக்கு இருப்பிடமாக இருக்கிறான். முதல்ல சொன்னார் ஆழ்வார். சரி, இந்த எம்பெருமான் அகிலதேய பிரத்யநீகன் அப்படின்னு சொன்னா அவன் எப்படி இருக்கான் அப்படிங்கிறத பார்க்கணும். அந்த எம்பெருமான் எப்படி இருக்கான்? அசித் விலட்சணனாக எம்பெருமான் இருக்கிறான். சித் விலட்சணனாக எம்பெருமான் இருக்கிறான். அசித்தை காட்டிலும் வேறுபட்டவனாக இருக்கிறான். சித்தை காட்டிலும் வேறுபட்டவனாக இருக்கிறான். அசித்துக்கு வேறுபட்டவனாக இருந்தாலும் அசித் பதார்த்தங்களுக்கு அந்தர்யாமியாக இருக்கிறான்.
சிற்பதார்த்தங்களை காட்டிலும் வேறுபட்டவனாக இருந்தாலும் அந்த சைதன்யமான பதார்த்தங்களுக்கு அந்தர்யாமியாக இருக்கிறார். ஆகியும் காக்கியும் நிற்கும் அம்மான்னு ஆழ்வார் தெரிவிக்கிறார். இப்போ சேதன பதார்த்தங்களுக்கு அந்தர்யாமி, சேதன பதார்த்தங்களுக்கு அந்தர்யாமி என்றால் அந்த அச்சேதன பதார்த்தங்களுக்கு உள்ள தோஷங்களோ சேதன பதார்த்தங்களுக்கு உள்ள தோஷங்களோ எம்பெருமானை வந்து சேராது. அகர்ம வசியனாக இருக்கிறான். ஆகவேதான் அவனை ஆழ்வார் அகில ஹேய பிரத்யநீகன் என்று தெரிவித்தார். அப்போ அஜித் விலட்சணனாக பரமாத்மா இருக்கிறான், சித் விலட்சணனாக இருக்கிறான். இப்படி இருக்கக்கூடிய எம்பெருமான் யாருன்னா திவ்ய மங்கள விக்கிரக விசிஷ்டனாக இருக்கிறான். எம்பெருமானுக்கு இரண்டு திருமேனிகள் உண்டு. ஒன்று இந்த பிரகிருதி என்பது, இரண்டாவது அவனுக்கு என்று அமைந்ததான அப்ராகிருதமான திருமேனி. இந்த பிரகிருதியை கொண்டுதான் யஷ்டி சமஷ்டி என்றதான சிட்டிகளை எம்பெருமான் செய்கிறார் என்று வேதாந்தம் தெரிவிக்கிறது. இதைத்தான் ஆழ்வார் இந்த முதல் பதிகத்துல திருவுள்ளமுத்துறார். அதுக்கு மேல இப்படி விலட்சணனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் எப்படி இருக்கான் என்னால் நித்திய சூரியர்களுக்கு தலைவனாக இருக்கிறான். சரி, நித்திய சூரியர்களுக்கு தலைவனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் அவனுக்கு எது ஐஸ்வர்யம்னா அவனுக்கு உபய விபூதியும் அவனுடைய ஐஸ்வர்யமாக விளங்கி இருக்கிறது. சரி, இப்படி நித்திய சூரியர்களுக்கு தலைவனாக உபய விபூதிநாதனாக அஜித் விலட்சணனாக சித் விலட்சணனாக அகில கேய பிரத்யநீகனாக கல்யாணிக தானத்வனாக எம்பெருமான் விளங்குகிறான் என்பதற்கு எது பெருமானது அதை ஆழ்வார் தெரிவிக்கிறார். சகல வேத பிரதிபாத்தியனாக எம்பெருமான் விளங்குகின்றான். சரி, இதுக்கு மேல சிருஷ்டி ஸ்திதி லயங்களை தன்னதீனமாக கொண்டவன் எம்பெருமான். சரி, அதுக்கு மேல சர்வ வியாபியாக விளங்கக்கூடியவன் எம்பெருமான். அதுக்கு மேல சதுர்முகனான பிரம்மாவை கொண்டு சிருஷ்டி செய்யக்கூடிய காலத்தில் அந்த பிரம்மாவுக்கு அந்தர்யாமியாக எம்பெருமான் இருக்கிறான். சிவபெருமானை கொண்டு லயம் பண்ணக்கூடிய காலத்தில் அந்த சிவனுக்கும் அந்தர்யாமியாக விளங்குகின்றான் எம்பெருமான் என்று இத்தனை விஷயங்களையும் ஆழ்வார் முதல் பதிகத்திலே திருவுள்ளம் பற்றினார். மணவாள மாமனிகள் இதுக்கு சாரமாக ஒரு பாசுரம் பாடணும். அதானே திருவாய்மொழி நூற்றந்தாதி. அப்போ அந்த பாசுரத்தை ஆழ்வார் எப்படி பாடினார்? உயர்வே பரன் படியை, உயர்வே பரன் படியை. இந்த உயர்வேங்கிறதுல ஒரு ஏகாரம் இருக்கு. உயர்வு ஏன்? அப்ப ஏகாரம் என்பது தான் சொல்லக்கூடிய விஷயத்துக்கு இன்னும் கொஞ்சம் சிறப்பு கொடுக்கிறது. உயர்வே என்றால் உயர்வை தவிர வேறு ஒன்றும் இல்லாதவன். உயர்வே என்றால் சுவாபாவிகமாகவே உயர்ந்தவனாக இருப்பவன். அப்ப மற்றையோருடைய உயர்வுக்கும் எம்பெருமானுடைய உயர்வுக்கும் மாற்றி உண்டு. அந்த உயர்வு யாருக்கு? அந்த உயர்வே பரன் எம்பெருமான். அந்த உயர்வே பரமாக இருக்கக்கூடிய எம்பெருமான் அவனுடைய படி என்றால் அவனுடைய ஸ்வரூப ஸ்வபாவத்தை, அவனுடைய அளவை, உயர்வே பரன்படியை எல்லாம் தான் கண்டுன்னு சொல்லல. உள்ளது எல்லாம் தான் கண்டு என்றால் ஒன்று விடாமல் எப்படி எம்பெருமானார் ஸ்ரீபாஷ மங்கள ஸ்லோகத்திலே அகில புவன ஜென்மஸ்தேவ மங்காதிலேன்னு அருளி செய்தாரோ அதே போல உள்ளது எல்லாம் என்றால் ஒன்று விடாமல் எல்லாம் தான் கண்டு அப்படின்னா எம்பெருமானுடைய கிருபையினாலே இவர் கண்டார். தான் கண்டு அதுக்கு மேல தனக்கு எம்பெருமான் எதை காட்டி கொடுத்தானோ அதை உயர்வேத நேர் கொண்டு உரைத்து வேதத்திலே சொல்லப்பட்ட அர்த்தங்களுக்கு விரோதம் இல்லாமல் நேர் கொண்டு உரைத்து அப்ப உயர்வே வரன்படியை உள்ளதெல்லாம் தான் கண்டு உயர்வேதம் நேர் கொண்டு உரைத்து இப்ப அருளி செய்தவர் யாரு? அயர்வேதும் மாறாமல் மானிடரை வாழ்விக்கும் மாறன் சொல். அயர்வேதும் மாறாமல் மானிடரை வாழ்விக்கும் மாறன் சொல்.
அருளி செய்தவரான நம்மாழ்வார். அவருடைய வாசனம் எப்படி இருக்கு? மயர்வு ஏதும் மாறாமல் மானிடரை, சம்சாரிகளுடைய அஞ்ஞானத்தை போக்கும்படியாக அமைந்துள்ள ஆழ்வாருடைய பாசுரங்கள் பேராகவே விளையும் வீடு. அப்ப முதல் பாசுரத்திலே நம்மாழ்வார் முதல் பதிகத்திலே அருளி செய்த சாரமான விஷயங்களை தெரிவித்து, அவ்வாறு அருளி செய்தவர் நம்மாழ்வார்னும் தெரிவித்து, அந்த பாசுரத்தை முடிக்கும் பொழுது அடுத்த பாசுரத்தினுடைய அடுத்த பதிகத்தினுடைய ஆரம்பமான சொல்லான வீடு என்பதையும் இதிலே வைத்துக் கொண்டார். ஆகவே முதல் 10க்கு சாரமாக முதல் பாசுரம் இவ்வாறு அமைந்தது. இதே கிரமத்துலதான் மணவாள மாமன்கள் ஒவ்வொரு பாசுரமும் பாடிட்டு போறார். சரி, இப்போ நம்முடைய பெரியவர்கள் தெரிவித்தார்கள், ஆழ்வார்களிலே சாரபூதர் நம்மாழ்வார். அந்த சாரபூதரான நம்மாழ்வார் அருளி செய்ததான பாசுரங்கள் சாரம். 4000 பாசுரங்களிலே திருவாய்மொழியானது சாரம். ஆழ்வார்களிலே சாரபூதர் நம்மாழ்வார். அவர் அருளி செய்த பிரபந்தங்களிலே திருவாய்மொழி சாரமானது. அதிலே சார தரமான பதிகம் எது என்னால் எம்மா வீட்டு திறமும் செப்பம் என்றதான பதிகம். அந்த சார தரமான இந்த பதிகத்திலே சார தமம் எது என்னால் தனக்கேயாக எனை கொள்ளும் இதே என்று ஆழ்வார் அருளி செய்தது. இந்த எம்மா வீடுங்கிற பதிகத்தினுடைய தாற்பயம் என்ன என்னால், வீடு மா வீடு எம்மா வீடு என்ன இதுக்கு நம்முடைய பெரியவர்கள் அர்த்தம் தெரிவிக்கிறார்கள். வீடு என்றால் ஐஸ்வர்யம், மா வீடு என்றால் கைவல்யம், எம்மா வீடு என்றால் எம்பெருமானுடைய திருவடிகளிலே சர்வதேசத்திலும் சர்வ காலத்திலும் சர்வ அவஸ்தகளிலும் நாம் பண்ணக்கூடிய கைங்கரியம். இந்த கைங்கரியமே மோட்சம் என்று நம்முடைய பெரியவர்கள் தெரிவிக்கிறார்கள். ஆழ்வார் எம்பெருமானிடத்திலே அடியேனுக்கு மோட்ச சாம்ராஜ்யத்தை தந்தருள வேணும் என்று பிரார்த்தித்தார். இதற்கு முந்தைய பதிகத்திலே எம்பெருமான் ஆழ்வாரிடத்துல தெரிவித்தான், ஆழ்வீர் நீர் கேட்டார் போலே நீர் பிரார்த்தித்தார் போலே உமக்கு மோட்சத்தை நாம் கொடுக்கிறோம்னு தெரிவித்தான். ஆழ்வார் என்ன பண்ணணும்? பெருமான மோட்சம் கொடுக்கிறான். ஆழ்வார் பெற்றுக்கொள்ள வேணும். ஆழ்வார் பெற்றுக்கொள்ளவில்லை. ஏன்? அதுக்கு பதிலாக எம்பெருமானிடத்துல ஒரு கேள்வி கேட்டார். தமிழ தெரிவிக்கிறார், நல்ல வெயில் காலம், தனக்கு இளநீ கிடைச்சது சாப்பிடுறதுக்கு. இளநீ கிடைச்சதுன்னா அதை என்ன பண்ணணும்? உடனே வாங்கி சாப்பிடணும். அதை விட்டுட்டோம். இந்த இளநீ ஒரு மரத்துல இருந்தது. மரம் ரொம்ப உயரமாக இருந்தது. இந்த மரத்தின் உயரத்திலே இருக்கக்கூடிய இந்த காயை பறித்தவன் யார்? சரி, இவ்வளவு உயரத்துல இந்த காயை சுத்தி பண்ணினவன் யார்? இந்த காய்க்கு ஜலம் எவ்வாறு போனது? போன ஜலம் எப்படி இருந்தது? இந்த இளநியானது மிகவும் முரடாக இருக்கிறது. வெளியில முரடாக இருக்கக்கூடிய இளநிக்குள்ள மதுரமான தீர்த்தம் இருக்கு. இந்த தீர்த்தம் இதுக்குள்ள எப்படி வந்தது? இதெல்லாம் யோசனை பண்ணலாமோ? உண்ணப்புக்கு வாயை வரமாறை போறேன்னு பெரியவர்கள் தெரிவிக்கிறார். இளநீ கிடைச்சதுன்னா என்ன பண்ணணும்? வாங்கி உடனே சாப்பிடணும். அதே போல இங்க எம்பெருமான் ஆழ்வாருக்கு மோட்சம் கொடுக்குறேன்னு சொன்னார். ஆழ்வார் உடனே எம்பெருமான் இடத்துல கேட்டார், மோட்சம் குடுன்னு கேட்டிருக்க வேண்டியதானே, குடுன்னு சொல்ல வேண்டியதானே. ஆழ்வார் கேட்டார், எம்பெருமானே நீ மோட்சம் கொடுக்குறிய, நான் கேட்டேன் என்பதற்காக மோட்சம் கொடுக்கிறாயா அல்லது உன் திருவுள்ளமாக எனக்கு மோட்சம் கொடுக்கிறாய்? எம்பெருமான் கேட்டா, ரெண்டுத்துல என்ன வாசி இருக்கு அப்படின்னா, அதான் ஆழ்வார் தெரிவித்தார், கிடையாது, உன்னுடைய திருவுள்ளமாக அடியாருக்கு இந்த மோட்சத்தை கொடுக்க வேண்டும். உன்னுடைய திருவுள்ளமாக மோட்சம் கொடுக்கணும் என்றால் நான் கேட்டேன் என்பதற்காக இருக்கக்கூடாது. எம்பெருமானே நீயாக இருந்து எனக்கு கொடுக்க வேண்டுமே ஒழிய, நான் பிரார்த்தித்தேன் என்று நீ கொடுக்க கூடாது என்று கேட்டார். அப்போ அந்த பாசுரம் எப்படி இருக்கு அப்படின்னா, எனக்கேயாக தனக்கேயாக எனை கொள்ளும் இதே.
தனக்கேயாக எனை கொள்ளும் இதே அப்படின்னா எப்படி இருக்கணும்? ஆழ்வார் தெரிவிக்கிறார், எனக்கே ஆட்சை என்று எம்பெருமான் தெரிவிக்க வேண்டும். எனக்கே ஆட்சைன்னு எம்பெருமான் தெரிவிக்கணும்னா இதுல என்ன அர்த்தம் இருக்கு? ஆட்செய்ய வேண்டும், எனக்கு ஆட்செய்ய வேண்டும், எனக்கே ஆட்செய்ய வேண்டும். ஆட்செய்ய வேண்டும் என்றால் சுவாதந்திரியம் கலவாததான கைங்கரியம். எனக்கு ஆட்செய்ய வேண்டும் என்றால் ஆழ்வீர் நமக்கு கைங்கரியம் பண்ணும்னு அர்த்தம். எனக்கே ஆட்சை என்றால் ஆழ்வீர் கைங்கரியம் பண்ண வேண்டும் என்று எம்பெருமான் கேட்க வேண்டும். இதைத்தான் ஆண்டாள் நாச்சியாரும் மற்ற நம் காமங்கள் மாற்று என்று தெரிவித்தாள். அப்ப அதைத்தான் ஆழ்வார் இங்கு தெரிவிக்கிறார். தனக்கேயாக எனை கொள்ளும் இதே, எம்பெருமான் தனக்காகவே என்னை அவனிடத்திலே கைங்கரியம் கொள்ள வேண்டும் என்று தெரிவித்தார். இந்த பாசுரத்தை மணவாள மாமுனிகள் இதுக்கு சாரமாக ஒரு பாசுரம் அருளி செய்தார். இந்த பதிகத்துக்கு சாரமாக அவ்வாறு அருளி செய்த மணவாள அவர்கள் என்ன தெரிவித்தார்? எனக்கே ஆட்சை எக்காலத்தும் என்று என் மனத்தே வந்து, எனக்கே ஆட்சை என்று எக்காலத்தும் வந்து. பெருமான் என்ன பண்ணினான் தெரியுமா? எனக்கு நியமித்தான். அழ்வேல் நீர் நமக்கு கைங்கரியம் பண்ண வேண்டும், நமக்கே கைங்கரியம் பண்ண வேண்டும், நாம் இஷ்டப்பட்டபடியாக கைங்கரியம் பண்ண வேண்டும் என்று எம்பெருமான் தனக்கு நியமித்தான் என்று தெரிவிக்கிறார். இதையே மணவாழ வீடும் வேண்டா எம்மா வீடும் வேண்டா எந்தனக்கு உந்தாளினையே அம்மா அமையும் என ஆய்ந்து உரைத்த ஆழ்வார். அப்போ ஆட்செய்யணும், எனக்கே ஆட்செய்யணும். அந்த கைங்கரியம் எப்படி இருக்கணும்? இளைய பெருமாள் பண்ணின கைங்கரியம் போல இருக்க வேணும். ஏவிக்கொள்ள வேணும், அடிமை கொள்ள வேணும் என்று பெரியில் தெரியாமையினாலே சர்வதேசத்திலும் சர்வகாலங்களிலும் இளையாழ்வாரான லக்ஷ்மணன் கைங்கரியம் பண்ணினார் போலே அடியன் கைங்கரியம் பண்ண வேண்டும் என்று ஆழ்வார் தெரிவித்தார். அதையே மணவாள மாமுனிகளும் சாரமாக எம்மா வீடும் வேண்டா எந்தனக்கு என்றதான பாசுரத்திலே தெரிவித்தார். சரி, அதுக்கு மேல ஆழ்வாருக்கு எந்த எம்பெருமானிடத்தில் அதிகமான ஈடுபாடு? எப்படி திருவடியானவர் சக்கரவர்த்தி திருமகனை தவிர வேறு ஒரு தெய்வம் அறியாதவராக இருந்தாரோ, எப்படி சத்ருகனாழ்வான் பரதாழ்வானை தவிர வேறு ஒரு தெய்வம் அறியாதவராக இருந்தாரோ, எப்படி தெய்வமாரியாண்டான் ஆழவந்தாரை தவிர வேறு ஒருவரையும் அறியாதவராக இருந்தாரோ, அதே போல நம்மாழ்வாரும் கண்ணனும் பெருமான் தவிர வேறு ஒருவரையும் அறியாதவராக இருந்தார். எத்திரம் குரலினோடு இணைந்து இருந்து இயங்கிய எழிவே என்று ஆழ்வார் எம்பெருமானுடையதான அனந்தமான சேற்றிதங்களிலே தன்னை பறிகொடுத்தார். அவ்வாறு பறிகொடுத்து அருளி செய்த பதிகம் புறவை ஆட்சியரோடு போற்றதும். இந்த பதிகத்துல ஆழ்வார் என்ன தெரிவிக்கிறார்? புறவை ஆட்சியரோடு போற்றதும். எம்பெருமான் கோபைமார்களோடு புறவை கூத்துவாடினான், ராசலீலை ஆடினான். அங்கராம் அங்கராம் அந்தரே மாதவா மாதவம் மாதவம் ச அந்தரே அங்கனா இத்தமா கல்பித்தே மண்டலே மத்தியகதா சஞ்சகவு வேணுமா தேவகி நந்தனா என்று கொண்டாடும்படியாக எம்பெருமான் கோபிமார்களோடு புறவை கூத்து ஆடினான். அடுத்தது கேரிய தீங்குழல் ஊதிற்றும் என்று எம்பெருமான் அத்தியாச்சரியமாக வேணுகானம் பண்ணினான்னு தெரிவித்தார். அடுத்தது நிகரில் மல்லரை செத்ததும் என்று எம்பெருமானுடைய வைபவத்தை தெரிவித்தார். அதற்கு மேல எம்பெருமான் அவதாரம் பண்ணினானே வேண்டி தேவரிறக்க வந்து பிறந்ததும்னு அதையும் தெரிவித்தார். அப்ப இந்த பதிகத்திலே எம்பெருமான் கண்ணபிரானாக அவதரித்து பண்ணியதான லீலைகள் அத்தனையும் அருளி செய்தார் இந்த பதிகத்திலே. அப்ப இந்த பதிகத்துக்கு சாரமாக மணவாள மாமுனிகள் ஒரு பாசுரம் அருளி செய்தார். அந்த பாசுரத்துல மணவாள மாமுனிகள் தெரிவிக்கும்படியான வார்த்தை என்ன? குறவை முதலாம் கண்ணன் கோலச் செயல்கள் இரவு பகல் எண்ணாமல் பரவு மனம் பெற்றேன் என்றே கழித்து பேசும் பராங்குசம். குறவை முதலாம் கண்ணன் கோலச் செயல்கள், குறவை கூத்து தொடக்கமான எம்பெருமானுடைய அதிமானுஷ்யமான லீலைகள் அனைத்தையும் இரவு பகல் எண்ணாமல், அதையே காலக்ஷேபமாக இரவு பகல் எண்ணாமல் பரவுகின்றதான அதிலே ஈடும் விடுபடியான
மனதை பெற்றேன் என்று பேசுகின்ற பராங்குசன் அல்ல, என்றே கழித்து பேசும் பகவானை அனுபவித்தார். எம்பெருமானுடைய லீலைகளை அனுபவித்தார். அனுபவித்தவுடனே தன்னை பறிகொடுத்தார். அதையே மணவாள மாமர்கள் தெரிவித்தார். என்றே கழித்து பேசும் பராங்குசன். அப்போ முதல் பதிகத்தில் ஆழ்வார் சாரமாக தெரிவித்ததான அத்தனை வேதாந்த விஷயங்களையும் ஒரு பாசுரம்னு பார்த்தோம். இந்த திருவாய்மொழி 1102 பாசுரங்கள், 100 பதிகங்கள், இதுக்கு சாரமாக அமைந்ததான ஒரு பதிகம் எம்மா வீடு. அதுக்கு மணவாள மாமன்கள் அருளி செய்தது என்னன்னு பார்த்தோம். ஆழ்வார் மிகவும் ஈடுபட்ட துறையான கண்ணபிரான், அந்த கண்ணபிரானுடைய லீலைகளை ஆழ்வார் அனுபவித்தாரே, அதற்கு சாரபூதமாக அருளி செய்த பதிகம் என்னங்கிறதையும் பாசுரம் என்னங்கிறதையும் பார்த்தோம். இந்த திருவாய்மொழி நூற்றந்தாதியிலே இதற்கு மேல ஒரு சிறப்பு உண்டோ, அதாவது மிக்க இறை நிலையும் மெய்யா உயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் உள்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையர்கோர் என்று பராசர பட்டர் நம்மாழ்வார் அருளி செய்த இந்த ஆழ்வாருடைய பாசுரங்களிலே 5 விஷயங்களை ஆழ்வார் நமக்கு காட்டுகிறார் என்று தெரிவித்தார். அந்த 5 விஷயங்கள் என்ன? மிக்க இறை நிலை, உயர்ந்தவனாக இருக்கக்கூடிய எம்பெருமான், அவன் எப்படி எழுந்தருளி இருக்கிறான் என்றதான அவனுடைய இருப்பு. மெய்யா உயிர் நிலை, இந்த நித்தியமான ஜீவாத்மாவினுடைய ஸ்வரூபம். மூன்றாவது, அந்த எம்பெருமானை நாம் அடைவதற்கு நமக்கு உபாயமாக இருக்கக்கூடிய நெறி தக்க நெறி, அதாவது ஸ்வரூபத்திற்கு ஏற்றதான நெறியாக இருக்க வேண்டும். நான்காவது, எம்பெருமானை உள்ளபடி உணர்வதற்கு நமக்கு தடையாக இருக்கக்கூடிய ஊழ்வினை விரோதி. அப்ப எம்பெருமானை அதற்கு தகுந்ததான நெறியிலே விரோதியை போக்கி எம்பெருமானை உள்ளபடி உணர்ந்தால் நாம் அடையக்கூடிய வாழ்வினை இதுதான் பலன். அப்ப 5 விஷயங்கள் இருந்தால் அர்த்த பஞ்சகம்னு தெரிவிப்பார்கள். பரஸ்வரூபம், ஸ்வஸ்வரூபம், உபாயஸ்வரூபம், விரோதி ஸ்வரூபம், பலஸ்வரூபம், பிராப்யஸ்ய பிரம்மணோ ரூபம், பிராப்யுச்ச பிரத்யேகாத்மனः, பிராப்யுபாயம், பலம் பிராப்தேகே ததா பிராப்தி விரோதிச்ச. இந்த 5 விஷயங்களையும் ஆழ்வார் தான் அருளி செய்த இந்த 1102 பாசுரங்களிலே பல பதிகங்கள் ஆசிரபட்டர் அருளி செய்தார் என்றதான ஆச்சரியமான தனியனை நாமும் அனுசந்தானம் பண்ணுகிறோம். அதற்கு ஏற்றவாறு மணவாள மாமுனிகளும் இந்த திருவாய்மொழி நூற்றந்தாதியிலே இந்த அர்த்த பஞ்சகமான 5 விஷயங்களுக்கும் துல்லியமாக 5 பாசுரங்கள் 5 பாசுரங்களை அருளி செய்தார். எப்படி? முதல் ஸ்வரூபம் என்ன? மிக்க இறை நிலை, எம்பெருமானுடைய நிலை. இது ஆழ்வார் எப்படி தெரிவித்தார்? உயர்வே வரன்படியை உள்ளதெல்லாம் தான் கண்டு என்றதான முதல் பாசுரத்தினாலே தெரிவித்தார். இரண்டாவது, ஜீவாத்மஸ்வரூபம். இதை மணவாள மாமுனிகள் நூற்றந்தாதி பாசுரத்திலே எங்கு தெரிவித்தார்? ஏறு திருவுடைய ஈசன் உகப்புக்கு என்றதான 38வது பாசுரம். மூன்றாவது, எம்பெருமானை அடைவதற்கு எது உபாயம், எது தக்கதான நெறி, இதை 47வது பாசுரம் நோக்க நோன்பிலேன் நோற்ற நோன்பாதியிலேன் என்றதான பாசுரத்திலே தெரிவித்தார். நான்காவது, இந்த எம்பெருமானை அடைவதற்கு நமக்கு தடையாக இருக்கக்கூடிய விரோதி என்ன, அதையும் 31வது பாசுரம் அதிலே தெரிவித்தார். ஒரு நாயகமாய் உலகுக்கு என்றதான பாசுரத்திலே தெரிவித்தார். சரி, அப்போ மிக்க இறைநிலை என்னன்னு பார்த்தோம், உயிர்நிலை என்னன்னு பார்த்தோம், தக்க நெறி என்னன்னு பார்த்தோம், அதற்கு தடையான ஊழ்வினை என்னன்னு பார்த்துட்டோம். அப்ப பலன் என்ன? இதை ஆழ்வார் எப்படி தெரிவித்தார்? ஆழ்வார் ஒளிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னின்னு தெரிவித்தார்.
அந்த பதிகத்துக்கு சாரமாக மணவாள மாமுனிகள் ஒளிவிலா காலம் உடனாகி மன்னி என்று 23வது பாசுரத்திலே, அதாவது திருவாய்மொழி நூற்றந்தாதியிலே 23வது பாசுரத்திலே அருளி செய்தார். அப்ப திருவாய்மொழி நூற்றந்தாதிக்கு என்னென்ன லட்சணங்கள்னு பார்த்தோம். ஆழ்வார் எப்படி பாசுரங்கள் பாடினார்னு பார்த்தோம். மணவாள மாமுனிகள் அதுக்கு சார்பாக எப்படி பாசுரங்கள் பாடினார்னு பார்த்தோம். அந்த பாசுரங்களுடைய ஏற்றம் என்னன்னு பார்த்தோம். அப்ப இந்த திருவாய்மொழி நூற்றந்தாதிக்கு வியாக்கியானம் அருளி செய்த மகனியர்கள் யாரு? 2 மகனியர்கள் திருவாய்மொழி நூற்றந்தாதிக்கு வியாக்கியானம் அருளி செய்தார்கள். அவர்கள் யார்? ஒன்று நடமாடும் மணவாள மாமுனிகள் என்று நம்முடைய பெரியவர்களாலே கொண்டாடப்படக்கூடிய காஞ்சிபுரம் ரிசிவாதி பயங்கரம் சுவாமி திருவாய்மொழி நூற்றந்தாதிக்கு அனைவரும் புரிந்து கொள்ளும்படியான சுலபமான தெளிவுரையை அருளி செய்தார். இதற்கு மேலே ஆச்சாரியர்களில் சேட்டராக வழங்கக்கூடியவர் பிள்ளலோகஞ்சியர். அந்த பிள்ளலோகஞ்சியர் இந்த திருவாய்மொழி நூற்றந்தாதிக்கு என்ற பரமபோக்கியமான ஒரு வியாக்கியானம் அருளி செய்தார். அந்த திருவாய்மொழி அருளி செய்தாரே, அதனுடைய ஏற்றம் என்னதுங்கிறத நாம் எப்படி தெரிந்து கொள்ளலாம் என்றால், அவ்வாறு வியாக்கியானம் செய்த பிள்ளலோகஞ்சியர் வியாக்கியானம் பண்ணும் பொழுது பல பல பிரமாணங்களை உதாகரித்தார். இந்த பிரமாணங்களை உதாகரித்தாரே, இந்த பிரமாணங்கள் எல்லாம் எங்கிருந்து வந்தது அப்படிங்கிறத நாம் அறிந்து கொண்டோமானாலே பிள்ளலோகஞ்சியருடைய வியாக்கியானம் எவ்வளவு உயர்ந்ததுங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதற்கு மேல இவ்வளவு போக்கியமான வியாக்கியானம் அமைய வேண்டும் என்றால் அந்த நூற்றந்தாதி பிரபந்தம் எவ்வளவு உயர்ந்ததுங்கிறதையும் நாம தெரிஞ்சுக்கணும். எப்படின்னா பிள்ளலோகஞ்சியர் பிரமாணங்களாக இதை உதாகரித்தார். எதை? ஆன்மீக அருளி செய்த ராமாயணம், ஸ்ரீ விஷ்ணு புராணம், மகாபாரதம், ஸ்ரீமத் பாகவதம், எம்பெருமான் சோதிவாய் திறந்து அருளி செய்ததான பகவத்கீதை, ஹரிவம்சம், புருஷ சூக்தம், தைத்திரியம், கடோபனிஷத்து, சாந்தோக்கிய உபனிஷத்து, வேதாஸ்வர உபனிஷத்து, ராமானுச நூற்றந்தாதி, கணிவும் சிறுத்தாம்பு, பெரிய திருமொழி, நாச்சியார் திருமொழி, திருவிருத்தம், திருச்சந்த விருத்தம், திருப்பல்லாண்டு, அமரநாதி விரான், உபதேச ரத்தினமாலை, ஸ்தோத்திர ரத்னம், ரங்கராஜஸ்தவம், கடகோபாஷ்டகம், பரபரமுனி ஸ்தோத்திரம், வராக சரம ஸ்லோகம், ஆச்சாரிய ஹிருதயம், திருவாய்மொழிக்கு அமைந்ததான 12000 படி உரை, இத்தனைகளிலும் இருந்து இத்தனை பிரமாணங்களையும் பிள்ளலோகஞ்சியர் தன்னுடைய போக்கியமான வியாக்கியானத்திலே அருளி செய்தார் என்று சொன்னார். அப்ப அந்த திருவாய்மொழி நூற்றந்தாதிக்கு உண்டானதான ஏற்றம் என்ன? அதை அருளி செய்த மணவாள மாமுனிகளுடைய ஏற்றமானது என்ன என்பதை நம் பெரியோர்கள் மூலமாக நாம் தெரிந்து கொள்கிறோம். அப்படிப்பட்ட மணவாள மாமுனிகள் அவர் இடத்துல கேட்டா நமக்கு எது பொழுதுபோக்கு அப்படின்னு கேட்டாங்க. தெரிவித்தா நமக்கு உடுப்பதற்கு உடை உண்டு, அடுத்து உறங்குவதற்கோ இடம் உண்டு, போஜனம் பண்ணுவதற்கோ காய்கறிகளும் உண்டு, தாகத்தை போக்குவதற்கு தீர்த்தமும் உண்டு. பொதுவே வேற என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னா அதுட்டா பிரபந்தனான ஒரு சீவையிட்டவனுக்கு இது தேவையோ அப்படின்னா அப்பதான் மணவாள மாமுனிகள் தெரிவித்தார், சடகோபனீத தமிழ் ஆயிரமும் உண்டு. என்ன அர்த்தம்னா உடை கோவணம் உண்டு. இது மணவாள மாமுனிகள் அருள் செய்தார். உடை கோவணம் உண்டு, புறங்க புறம் திண்ணை உண்டு, அடை காய் கனி உண்டு, அருந்த தண்ணீர் உண்டு, சடகோபனீத தமிழ் ஆயிரம் உண்டு. நாம் உடுப்பதற்கு உடை உண்டு. சரி, நான் படுத்து தூங்கணுமே, திண்ணை இருக்கு, படுத்து தூங்கலாம். நான் பசிக்கிறது, அடை காய் கனி உண்டு. தாகமா இருக்கு, தீர்த்தம் வேணுமே, தீர்த்தமும் இருக்கு. ஒருவேளை இது எதுவுமே கிடைக்கல, என்ன பண்ணலாம்? மாமுனிகள் சொன்னார், ஒன்னும் விசாரப்பட வேண்டாம், சடகோபனீத தமிழ் ஆயிரமும் உண்டு. இது கிடைக்கலாம், கிடைக்காம போகலாம். போஜனம் இல்லைன்னா ஒன்னும் பிராணம் போயிடாது, தாகத்துக்கு தீர்த்தம் உடனே கிடைக்கலைன்னா ஒன்னும் ஆயிடாது, உறங்கறதுக்கு திண்ணை இல்லைனாலும் ஒன்னும் ஆயிடாது. ஆனா மானத்தை மறைக்க மட்டும் ஒரு வஸ்திரம் வேணும், அது இருந்தா போதும். அதுக்கு மேல நம்முடைய காலத்தை போக்குவதற்கு சடகோபனீந்த தமிழ் ஆயிரமும் உண்டு என்று மணவாள மாமுனிகள் அருளி செய்தார் என்றால், அந்த மணவாள மாமுனிகள் அருளி செய்ததான வார்த்தை என்ன?
ஆழ்வார் அருளி செய்த 1000 பாசுரங்கள் எனக்கு தேனே மாலே கண்ணலே அமுதே என்று விளங்கியது. அப்படிப்பட்ட 1000 பாசுரங்கள், அதுக்கு தாத்பரியமான திருவாய்மொழி நூற்றந்தாதி, அதை இந்த கோட்டியிலே ஈசனே நிறைவொன்னும் இளையதான அடியேனையும் 200 வார்த்தைகள் விண்ணப்பித்து சத்தா பிரயுக்தமான ஸ்வரூபம் நிறம் பெற வேண்டும் என்று நியமித்தருடையதான நம்முடைய ஜீயர் சுவாமிகள் நடமாடும் உடையவராக விளங்கக்கூடிய எதுகுரி எதிராஜ ஜீயர் சுவாமிகளுடைய தேனே மலரும் திருவடி தாமரைகளிலே அடியேனுடைய பிரணாமங்களை விண்ணப்பித்துக் கொண்டு இளைய முன்கவிதையேனும் எம்பிரார் கீரியமாறே என்று திருச்செவி சாத்தியருடையதான ஸ்ரீ வைஷ்ணவ கோட்டியாருடைய திருவடி தாமரைகளிலே அடியனுடைய பிரணாமங்களை தெரிவித்துக் கொண்டும் அடியமோடும் நின்னோடும் திருவிண்ணி 1000 பல்லாண்டு என்று தெரிவித்து அடியனுடைய வார்த்தையை இத்தோட முடிக்கிறேன். ஸ்ரீமத்யை விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன கேதவே நந்தநந்தன சுந்தரியை கோதாரியை நித்யமங்கலம் ஸ்ரீமதே ரம்ய ஜாமாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம். பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும் பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும் முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும் எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே